கைஸ், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தப்பிக்கிற ஆளா நீங்க? அதாவது பொறுப்புகள நீங்க அதுல தப்பிக்கிற ஆளா? அப்போ உங்களுக்கான பதிவு தான் இது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்றா, பொறுப்புன்றான்னு நெனைக்காதீங்க. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். சீரியஸானா வாழ்க்கைக்கு ஏத்த உங்களுக்கு டிப்ஸு, ட்ரிக்ஸு ஏதோ நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. எனக்கு நேர்ந்த சம்பவம் இது. உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. ஃப்ரெண்டோட பொண்ணு தான். அவ சந்திக்க நேர்ந்தது. "என்னம்மா பாவம் எப்படி இருக்கிற?" அப்படின்னு கேட்டாக்கா, "நல்லா இருக்கேன் ஆண்டி" அப்படின்னா. அவ 2ண்ட் இயர் படிக்கிறா. காலேஜ் 2ண்ட் இயர் படிக்கிறா. இந்த மாரி "எப்படி போயிட்டுருக்கு காலேஜு?" அப்படின்னு கேட்டாக்கா, "நல்லா போயிட்டுருக்கு ஆண்டி. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்" அப்படின்னு சொன்னா. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க காலேஜ் ப்ரொஃபசர் சொன்னாரு. கிளாஸ் ப்ரொஃபசர் சொன்னாரு, "சிஆரா இருந்துக்கோ" அப்படின்னு சொன்னாரு. சிஆர்னா என்னன்னா, கிளாஸ் லீடர். கிளாஸ் லீடரா இருந்துக்கோ அப்படின்னாக்கா, அவ என்கிட்ட சொன்னா, "இந்த மாரி சொல்றாங்க ஆண்டி" அப்படின்னு சொன்னா. சரி இருந்துக்கோமானாக்கா, "இல்ல ஆண்டி யாரும் என் பேச்ச கேட்க மாட்டாங்க. அது எடுத்துக்கிறதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லி பயப்படுறா. நான் எடுத்து சொன்னேன். உங்ககிட்ட சொல்றத அவகிட்டயும் நான் சொன்னேன். ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு பெரிய சுமன்னு நெனைக்கிறாங்க. பொறுப்புன்றது பெரிய சுமன்னு நெனைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா கிடையாது. பெரிய சுமையே கிடையாது. அது ஒரு விதமான நமக்கு ஒரு கெத்து குடுக்குற விஷயம் தான். பொறுப்பு நம்ம ஏத்துப்போம். பொறுப்பு ஏத்துக்கிட்டு அத செஞ்சுருவோம். செஞ்சு முடிச்சிட்ட பிறகு, பெரிய பொறுப்புகள் வந்தா கூட நம்ம கரெக்ட்டா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவோம் நம்ம. அதுக்கான ஒரு ட்ரையல் தான் இப்ப நம்ம சின்னதா ஏத்துப்போம். சின்னதா ஏத்துக்கிறது நம்ம பெரிய விஷயம் வரும்போது, நமக்கு அது ஈஸியா போயிடும். பெரிய விஷயம், பெரிய ட்ராஜடி நடக்கும். பெரிய நமக்கு பொறுப்பு வரும், கடமை வரும், எல்லாமே வரும். நம்ம தல மேல விழும்போது, அது ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம. அதுக்கான ட்ரையல் நம்ம ஏத்துக்கணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காத, சேஃப்டி ஜோன்ல இருக்காத, சேஃப்டி ஜோன்லயே இருக்காத, கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காத, டேஞ்சர் ஜோன்னு எடுத்துக்கணும் நம்ம. டேஞ்சர் ஜோன் எடுத்துக்கும்போது, அது நமக்கு ஒரு ஸ்டெப் குடுக்கும். டீச்சிங் குடுக்கும். அதாவது பிராக்டிஸ் மேட் மேன் பெர்ஃபெக்ட். நமக்கு யாரும் பக்கத்துல உட்கார்ந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கை மட்டும் தான் நமக்கு டீச் பண்ணிட்டே இருக்கும். இது சொல்வாங்க, அது சொல்வாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பிராக்டிஸ் மேட் மேன் பெர்ஃபெக்ட்ன்ற மாரி அனுபவமே சிறந்த ஆசான். அதான் நான் சொல்ல வந்தது. அந்த பொண்ணுக்கும் அத தான் சொன்னேன். உங்களுக்கும் அதான் சொல்றேன் நானு. கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ ஃபார் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.